Hello everyone. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா Yoast SEO Plugin பத்தி பார்க்க போறோம். Yoast SEO Plugin எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டோட மெட்டா டைட்டில் டெஸ்கிரிப்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு பேஜஸ்க்கும் போஸ்ட்டுக்கும் டைனமிக்காக போயிட்டு இதோட ஃபீல்ட்ஸ்லாம் வந்து செட் ஆகிடும். நம்ம போயிட்டு ஈஸியாக நம்ம டைட்டிலையும் டெஸ்கிரிப்ஷனையும் நமக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட பேஜஸ்க்கு போகிறோம். போஸ்ட்டுக்கு நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த போஸ்ட்டில் வந்து ஒரு போஸ்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு எப்படி இருக்கும் டைட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டிலும் மெட்டா டெஸ்கிரிப்ஷனும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வியூஸர்ஸ் போயிட்டு இப்போ டைட்டில் வந்து மை 6th போட்டு ஸோ நம்ம சைட் டைட்டில் வந்து இப்போ வேர்ட்பிரஸ்லேருந்து ஜென்ரேட் ஆகி வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ டெஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸோ எதுவுமே இல்லை. ஓகேங்களா? இப்போ டெஸ்கிரிப்ஷன் வந்து நான் இப்போ எதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்டாட்டிக்காக வந்து ஒரு பேஜஸ்லேயும் போயிட்டு கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் அந்த ப்ளகின் போட்டு நம்ம டைனமிக்காக கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? இப்போது இந்த மெட்டா டைட்டில் எதுக்காக போடுறோம், அதோட யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அமேசான் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு சர்ச் இன்ஜினில் சர்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சர்ச் பண்ணதுமே அமேசான் போட்டதுமே நமக்கு வந்து இந்த சைட் வந்து ஃப்ரண்ட் எண்டில் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கு. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெட்டா டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனை வச்சு தான் வரும். ஓகேங்களா? இப்போ வியூஸர்ஸ் போயிட்டு அவங்க என்னென்னலாம் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷன் கொடுத்ததுமே இப்போது இவங்க வந்து மெட்டா நேம் ஈக்குவல் டு டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்து ஸோ இவங்க ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி கீவேர்ட் செட் பண்ணியிருக்காங்க. அந்த கீவேர்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அமேசான் அப்படின்றது நமக்கு செட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதேமாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் ஒரு கீவேர்டு. இந்த கீவேர்ட் போட்டதுமே நம்ம சைட் வந்து ஃப்ரண்ட் எண்ட் வரணும் அப்படின்ட்டு இருக்குது. இதனால தான் இதுக்காக தான் வந்து நம்ம மெட்டா டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்து மெட்டா டேட்டாஸ் ஸோ இது எல்லாமே அதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போது நம்ம ப்ளகின்க்கு வருவோம். இந்த ப்ளகினை வந்து நான் இப்போ ஆக்டிவேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஆக்டிவேட் பண்ணதுமே நமக்கு இந்த ப்ளகினோட செட்டிங்ஸ்லாம் எனேபிள் ஆகும். ஓகேங்களா? இப்போது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பேஜுக்கு போகிறோம். ஓகேங்களா? நம்ம போஸ்ட் வந்து நான் இப்போ எடிட் பண்ணுறேன். எடிட் பண்ணதும் நமக்கு இந்த ப்ளகினோட செட்டிங்ஸ்லாம் வந்து எனேபிள் ஆகும். அதே மாதிரி இங்கே ப்ளகின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மெனு வந்து எனேபிள் ஆகியிருக்கும். ஓகேங்களா? இந்த மெனுவோட செட்டிங்ஸ்லாம் ஸோ நம்ம வீடியோட என்னோட எண்டில் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது எடிட் போஸ்ட்டுன்னு கொடுத்ததுமே நமக்கு Yoast SEO அப்படின்ற இந்த ப்ளகினோட செட்டிங்ஸ் வந்து எனேபிள் ஆகியிருக்கு. இப்போது நெக்ஸ்ட்டு இப்போ டைட்டில்ன்றது நான் இப்போ ஒன்று கொடுக்குறேன். ஓகேங்களா? திஸ் இஸ் மை டைட்டில் அப்படின்ட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு திஸ் இஸ் மை டெஸ்கிரிப்ஷன் அப்படின்றதையும் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போது நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து என்ன இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் நமக்கு மை 6th போஸ்ட்டுன்ட்டு வேர்ட்பிரஸ்லேருந்து ஜென்ரேட் ஆகியிருக்கிற அந்த டைட்டில் தான் செட் ஆகியிருக்குது. இப்போ நான் இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ சேவ் ஆனதும் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணதுமே நமக்கு நம்ம அந்த ப்ளகினில் என்ன ஆட் பண்ணியிருந்தோமோ அந்த டைட்டிலும் அந்த டெஸ்கிரிப்ஷன் தான் நமக்கு வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இதில் என்ன டிஸ்கஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஓஜி டைட்டில் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஓஜி டைட்டில்ன்றது எதுக்காகனா நம்ம பேஜை வந்து இப்போது ஷேர் பண்ணுறோம். இப்போ நான் நிறையா சைட்டில் பார்த்துருப்போம். ஷேர் வித் ஃபேஸ்புக்கு, ஷேர் வித் ட்விட்டர் அப்படின்ட்டு ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஷேர் பண்ணதுமே நமக்கு வந்து ஒரு இமேஜ் வந்து ரெண்டர் ஆகும். பார்த்துருக்கீங்களா? இப்போது அந்த இமேஜெலாம் வந்து நம்மளோட சைட்டுக்கும் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஓஜி டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இப்போது நான் இப்போ அந்த ஆப்ஷன் வந்து இப்போதைக்கு டிசேபிள் ஆகியிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ப்ளகினில் நம்ம மேனுவலாக எனேபிள் பண்ணிவிட்டு அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதில் போய்ட்டு நான் சோஷியல்ன்றதை எனேபிள் பண்ணுறேன். இப்போது இந்த சோஷியல் SEOவில் சோஷியலுக்குள்ளே போயிட்டேன்னா நம்ம ஃபேஸ்புக்கில் இது டிசேபிள் ஆகியிருக்கு. ஸோ நான் இதை எனேபிள் பண்ணுறேன். எனேபிள் பண்ணதுமே இங்கே ஒரு டிஃபால்ட் இமேஜ்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நம்ம பேஜை ஷேர் பண்ணதும் எந்த இமேஜ் டிஃபால்ட்டாக இப்போ அந்த பேஜில் வந்து இமேஜ் இல்லாட்டினா இந்த இமேஜ் வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்போது நான் இந்த எடிட் போஸ்ட்டில் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். SEO ரீடபிலிட்டி ஸ்கீமா 3 ஆப்ஷன் தான் இப்போ இருக்குது. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணதுமே நமக்கு இப்போ சோஷியல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். ஓகேங்களா? இப்போ சோஷியல் அப்படின்றது எனேபிள் ஆகியிருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் வந்து இப்போது இதோட
இப்போது இந்த டைட்டில் வந்து எம்டியாக இருந்ததுன்னா நமக்கு டிஃபால்ட்டான டைட்டில் எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்போ நான் இது கொடுக்குறேன், ஃபேஸ்புக் டிஸ்கிரிப்ஷன் என்னது, ஃபேஸ்புக்கோட இமேஜ் என்னது அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணாலும் இப்போது அந்த பர்டிகுலர் இப்போ நான் இந்த இமேஜை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ அப்டேட் கொடுக்குறேன்னா நமக்கு இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கே ஃபேஸ்புக் அப்படிங்கிற எந்த ஆப்ஷனுமே இல்லை. ஓகேங்களா? சேவ் ஆனதுக்கப்புறம் நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன்னா நமக்கு ஓகே ஓஜி டைட்டில் இப்போ ஓஜி அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து இந்த டைட்டில் தான் நம்மளோட இந்த பேஜை ஷேர் பண்ணாங்கன்னா நமக்கு இந்த பர்டிகுலர் டைட்டில் தான் வரும். அதேமாதிரி இந்த இமேஜ் தான் பாஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த செட்டிங்ஸில் இந்த சோஷியல் ஷேரில் இது அவ்வளோதான். அதே மாதிரி நம்ம சைட்டு வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் ஃபாலோ அப்படின்ற இந்த மெட்டா வந்து செட் ஆகிருக்கணும் ரோபோட்ஸில். ஓகேங்களா? இப்போது அப்படி செட் ஆகியிருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து கூகுளில் வந்து சர்ச் ஆகும். ஒரு சில டைம் வந்து இந்த இடத்துல வந்து சர்ச் அப்பியரன்ஸ் இங்கே செட்டிங்ஸ் நம்மளோட வேர்ட்ப்ரெஸ் செட்டிங்ஸில் போயிட்டு ரீடிங்கில் பார்த்தோம்னா நமக்கு டிஸ்கரேஜ் சர்ச் இன்ஜின் அப்படின்ற ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகியிருக்கும். ஓகேங்களா? இப்போது இது எனேபிள் ஆகியிருந்ததுன்னா நம்ம சைட் வந்து கூகுள் சர்ச்சில் வரவே வராது. இப்போது நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோன்னா நமக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நோ இண்டெக்ஸ் நோ ஃபாலோ அப்படின்றது வந்து செட் ஆகும். ஓகே, செட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்படி இருந்துச்சுன்னா நம்ம சைட் வந்து கூகுளில் வந்து அதாவது கூகுள் சர்ச்சில் வராது, அதான் க்ரால் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போது இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி எடுத்து விட்டுணும். இதுதான் ரொம்ப முக்கியம் வேர்ட்ப்ரெஸ்ஸில். ஓகேங்களா? இப்போது இதை டிசேபிள் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து இப்போது நம்மளோட யூசர்ஸை போய் பார்த்தோன்னா நமக்கு நோ இண்டெக்ஸ் நோ ஃபாலோன்றது அன்செட் ஆகிட்டு நமக்கு இண்டெக்ஸ் ஃபாலோன்றது வந்துருக்கும். ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் போஸ்ட்டு மட்டும் நம்ம எப்படி டிசேபிள் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யாஸ்ட் எஸ்இஓ செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம அட்வான்ஸ்டு பார்த்தீங்களா இதில் போயிட்டு அலோ சர்ச்னு எஸ்என் செட்டே இருக்குல்ல, எஸ்ஸுக்கு பதில் நோன் கொடுத்துட்டோன்னா இந்த பர்டிகுலர் பேஜ் மட்டும் நமக்கு கூகுளில் க்ரால் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா? இப்போ சேவ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நமக்கு இந்த இடத்துல நோ இண்டெக்ஸ் நோ ஃபாலோன்னு செட் ஆகிடும். ஸோ அப்படின்னா இந்த பர்டிகுலர் பேஜ் மட்டும் நமக்கு கூகுள் சர்ச் பண்ணுறப்போ நமக்கு வராது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வேறு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யாஸ்ட் எஸ்இஓட இந்த செட்டிங்ஸு, ஜென்ரல் செட்டிங்ஸு. இந்த ஜென்ரலான செட்டிங்ஸில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மோஸ்ட்டாக வந்து ஃபீச்சர்ஸ். ஸோ இது இப்போது நம்மளோட சைட் வந்து இப்போ கூகுளில் க்ரால் ஆகணுமா ஆகக்கூடாதா இதை எல்லாத்தையும் ஆன் பண்ணணும். இப்போ டிஃபால்ட்டாக ஆன் ஆகி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போது வந்து நம்ம இதில் எக்ஸ்எம்எல் சைட் மேப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை ஆன் பண்ணி விட்டேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சைட்டில் என்னென்ன யூஆர்எல்ஸ்லாம் க்ராலபிளில் இருக்குது அப்படின்ற டேட்டா வந்து நம்ம ஃபெச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு நான் எதுவும் சேவ் பண்ணலை. இப்போது லோக்கல் ஹோஸ்ட் /WordPress அப்படின்றது நான் கொடுத்துட்டு sitemap.xml அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோன்னா நமக்கு இப்போது எதுவுமே வராது. ஓகேங்களா? இப்போ இந்த பிளகின் இன்ஸ்டால் பண்ணதுமே வந்துடுச்சு. ஓகே, இப்போது இதை ஆன் பண்ணியாச்சு. ஓகே, ஒரே நிமிஷம். இப்போ எக்ஸ்எம்எல் சைட் மேப்போ ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ ஏதோ செட்டிங்ஸ் மிஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் டிஃபால்ட்டாக வந்துடுச்சு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே வராது. இதை வந்து நம்ம எனேபிள் பண்ணிவிட்டால் மட்டும்தான் நமக்கு இந்த சைட் மேப்ன்றது ஷோ ஆகும். ஓகே, எக்ஸ்எம்எல் சைட் மேப் எக்ஸ்எம்எல் ஜென்ரேட் பை வேர்ட்ப்ரெஸ்லேருந்து ஏதோ ஜென்ரேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதாவது இப்போ வந்து டிஃபால்ட்டான ஒரு டபிள்யூபி சைட் மேப் அப்படின்றது வந்திருக்கு. ஓகே, WP சைட் மேப்ன்றது வேர்ட்ப்ரெஸ்லேருந்து வந்திருக்கு. இப்போது நம்ம வெறும் சைட் மேப்.xml கொடுத்துட்டோன்னா இப்போது நமக்கு யாஸ்ட் எஸ்இஓ பிளகின்லேருந்து நமக்கு வந்து இந்த sitemap.xml அப்படின்ற இந்த ஃபைல் இருக்கும். இதில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் எத்தனை யூஆர்எல்லாம் வந்து கூகுளில் க்ரால் ஆகிறதுக்கு க்ரால் ஆகுது அப்படின்றத செக் பண்ணலாம் இங்கே வந்து. ஓகேங்களா? இப்போது நம்ம இந்த செட்டிங்ஸ் வந்து டிசேபிள் பண்ணியிருக்க போதும் ஏன் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸ்லேருந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? வேர்ட்ப்ரெஸ்ஸில் ஜென்ரேட் ஆகுதுன்னா அது எப்படின்னா இப்போது நம்ம செட்டிங்ஸில் போய்ட்டு நம்ம எனேபிள் பண்ணியிருந்தால செட்டிங்ஸில் போய்ட்டு ரீடிங்கில் போய்ட்டு இங்கே செட்டிங்ஸ் இருக்கா. ஸோ இதை நம்ம
இதை இப்போ டிசேபிள் பண்ணிட்டேன்னா இப்போ நம்மளுக்கு அந்த சைட் மேப்ன்றது எதுவுமே வராது. ஓகேங்களா, இந்த சைட் மேப்பை நான் ஹிட் பண்ணுறேன், இப்பயும் வரல. அதே மாதிரி wp-sitemap.xml அப்படின்னு கொடுத்தாலும் நமக்கு வராது. ஓகேங்களா, இப்போ வரல பார்த்தீங்களா. இதே நம்ம இப்போ இந்த செட்டிங்ஸில் இது எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ வரும். அதாவது அந்த பிளகின்ல டிசேபிள் பண்ணியிருந்தாலும் நமக்கு வேர்ட்ப்ரெஸோட அந்த இதில் என்னென்ன டிஃபால்ட்டாக செட் ஆகியிருக்கோ அந்த சைட் மேப்போட டீட்டெயில்ஸ் மட்டும் நமக்கு ரெண்டர் ஆகி வரும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது நம்ம வந்து இன்டெகிரேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மோஸ்ட்டாக எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா, பிளகின் செட்டிங்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு சர்ச் அப்பியரன்ஸ். சர்ச் அப்பியரன்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வந்து டைட்டில் செப்பரேட்டர் இருக்குல்ல, இப்போதைக்கு நான் வந்து ஸ்டார்னு கொடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா, இப்போது எப்படின்னா, இப்போ நான் வேற ஒரு பேஜ் போகிறேன், இல்லை இதே பேஜை எடுத்துப்போம். சரி, ஓகே, வேறு பேஜ் போகிறேன். இப்போது போஸ்ட் 5, ஓகே, மை நியூ டைட்டில் இருக்குல்ல, இதை நான் எடிட் பண்ணுறேன். அதே மாதிரி இதோட ஃப்ரண்ட் அண்ட் வியூவையும் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இது ஃப்ரண்ட் வியூ ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதோட வியூ சோர்ஸ் கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து இப்போது மை நியூ டைட்டில் ஸ்டார் மை நியூ சைட் அப்படின்ற மாதிரி வந்திருக்குல்ல. ஸோ இதை எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த செட்டிங்ஸில் போயிட்டு இதை ஹைஃபன் அப்படின்றதான் செட் ஆகணும். இப்போது அந்த பேஜில் ஏன் வரலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டிஃபால்ட்டாக இந்த பிளகின்லேயே இருக்கிற அந்த பர்டிகுலர் இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ டைட்டில் பேஜ் செப்பரேட்டர், இந்த செப்பரேட்டர் வச்சு தான் நமக்கு இந்த செப்பரேட்டர் வந்து இங்கே ஷோ ஆகுது. ஓகேங்களா, இப்போது நம்ம இதை சேஞ்ச் பண்ணிட்டோம்னா நமக்கு இப்போது இந்த ஸ்டாருக்கு பதிலாக நமக்கு ஹைஃபன் வந்து நமக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா, நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணதும் மை நியூ டைட்டில் ஹைஃபன் மை சைட் அப்படின்ற இந்த ஃபார்மேட்டில் வந்து வந்திருக்கு. இப்போது நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ போஸ்ட் பேஜஸ்லாம் நமக்கு ஃப்ரண்ட் எண்டில் ஷோ ஆகணுமா ஆகக்கூடாதா அப்படின்ற மாதிரியான செட்டிங்ஸ் தான் இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் மீடியாலாம், ஸோ இதெல்லாம் ஒன்றும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிரெட் க்ரம் பார்ப்போம். பிரெட் க்ரம்ன்றது இப்போ நான் கூகுளில் வந்து அமேசான்றதை போட்டேன். ஓகேங்களா, அமேசான்ற போட்டதும் நமக்கு ஒரு நிறையா அது ரிலவெண்ட்டான டீட்டெயில்ஸ்லாம் ஃபில்டர் ஆகி வந்தது. இப்போ இந்த இடத்துல ஒரு பிரெட் க்ரம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஒரு லைட்டாக ஒரு ஏரோ மார்க் கொடுத்துட்டு அமேசான் ஏரோ மார்க் ப்ரைம் அப்படின்ற மாதிரி செட் ஆகிருக்குல்ல. இப்போது இது வந்து எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இப்போ ஏதாச்சும் மாற்றணும். இப்போ செப்பரேட்டர் இந்த பிரெட் க்ரம்மோட அந்த வேல்யூஸு அதில் என்னென்ன வருதோ இப்போது அது எப்படி செப்பரேட்டர் ஆகியிருக்கணும் அப்படின்னு அந்த டீட்டெயில்ஸ் தான் இங்கே இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ், ஸோ இதெல்லாம் மோஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேணாம், இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஓகேங்களா, இப்போ நம்ம டிஃபால்ட்டாக செட் பண்ண வேண்டியது இதுதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து டூல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ மோஸ்ட்டாக எதுவுமே இருக்காது. இம்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது, ஃபைல் எடிட்டர், ஸோ இதெல்லாம் வந்து இந்த பிளகின்ல ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி வேறு என்ன இருக்குது, ஸோ எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் இந்த பிளகின். ஓகேங்களா, இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். ஸோ இன்னும் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம். இப்போது இதில் அதே மாதிரி இந்த ஸ்கீமாலாம் செட் ஆகியிருக்கும் இந்த பிளகின்ல ஆட்டோமேட்டிக்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் சர்ச் பண்ணதும் நமக்கு இந்த மாதிரியான செட்டிங்ஸ் வருது பார்த்தீங்களா இங்கே ரைட் சைடில். ஸோ இதெல்லாம் வந்து இந்த பிளகின்லேருந்து டைனமிக்காக ஜென்ரேட் ஆகி வரும். இது செட்டிங்ஸ் எதாவது பண்ணணும்னா இது ப்ரீமியம் வெர்ஷன் பண்ணோன்னா இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது. ஓகேங்களா, இதில் வந்து இந்த செட்டிங்ஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம். ஓகே, ஒரு பேஜ்லேயும் வந்து இருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல ஸ்கீமா அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் போயிட்டு நம்ம செட்டிங்ஸ்லாம் பண்ணோன்னா இந்த பேஜோட டைப் என்னது அப்படின்னு தான் கொடுத்துட்டோன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரெண்டர் ஆகி கொண்டு வந்து கொடுக்கும். ஓகேங்களா, இப்போது அந்த டீட்டெயில்ஸ் தான் ஸோ இங்கே வரும்.
ஓகேங்களா. ஒரு கம்பெனி சர்ச் பண்ணாலும் ரைட் சைடில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட அந்த பர்டிகுலர் Amazon.inோ ஸோ வேறு ஏதோ ஒரு கம்பெனியாக நம்ம அதோட சோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்கீமா தான் செட் ஆகியிருக்கும். ஓகேங்களா. இப்போது நம்மளோட ஸ்கீமா இந்த அமேசான்லேருந்து தேடி பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போது http schema.org அப்படின்றத அப்போ சர்ச் பண்ணோன்னா நமக்கு இல்லை, அவங்க வேறு ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ வேறு ஏதோ ஒரு சைட் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அப்படி தான் இருக்கும். இப்போது bing.com போட்டால் bing.com இப்போது இது நான் கொடுக்குறேன். ஸோ வேறு ஏதோ சைட்டு ஓகே எனக்கு டக்குன்னு அந்த சைட்டும் கையில் கிடைக்கல. ஓகேங்களா. இப்போது அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ஸ்கீமாவை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஒரு சில இதில் அவங்க வேறு ஏதாவது ஃபார்மேட்டில் வேறு கோடு இருக்கும். இப்போது அந்த ஸ்கீமாவை யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ வேர்ட்ப்ரெஸ்ஸில் இந்த ப்ளகின்ல யூஸ் பண்ணுற மெத்தடு இந்த ஸ்கீமாவை வச்சு இப்படி போடுறது தான் இவங்க யூஸ் பண்ணுற ஃபாலோ பண்ணுற ஒரு டிஃபால்ட்டான மெத்தடு. ஃபேஸ்புக்கோட வேர்ட்ப்ரெஸ்ஸோட சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக இந்த மாதிரி தான் இருக்குமே. ஓகேங்களா. இதை வச்சு தான் வந்து நம்மளோட சைட் வந்து ஃப்ரண்ட் எண்டில் வர்றது, ரொம்ப ஃப்ரண்ட் எண்ட்றது கூகுள் சர்ச்சில் வர்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை வச்சு தான் வரும். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.